ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட சூர்யா 45 திரைப்படத்தோட கதை இப்போ இணையதளத்தில் இதுதான் கதை அப்படின்றது இப்போ ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட சூர்யா நடிப்பில் லேட்டஸ்டாக கங்குவா அப்படின்ற திரைப்படம் திரைக்கு ரசிகர் மத்தியில் ஒரு டீசெண்டான வரவேற்பை பெற்றுருந்துச்சு. அடுத்தது நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் சூர்யா 44 அப்படின்ற திரைப்படம் நம்மளோட கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்குறாரு. அடுத்தது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத காம்போவான நம்மளோட ஆர்ஜே பாலாஜி கூட அவரோட சூர்யா 45 திரைப்படத்தில் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த திரைப்படம் செம்ம பெருசாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த திரைப்படத்தில் அவர் ஒரு வக்கீல் ரோலில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த திரைப்படத்தில் விஜய் சேதுபதி ஒரு ரோலுக்கு பேசிகிட்டு இருக்காங்களா. அண்ட் த்ரிஷா இந்த திரைப்படத்தில் ஃபீமேலோட கமிட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்ஜே பாலாஜி ஒரு சின்ன கேமியோ பண்ணுறாங்க. அந்தமாரி விஷயங்கள் போயிட்டுருக்க நிலையில் இப்போ இணையதளத்தில் இந்த திரைப்படத்தோட கதை இதுதான் அப்படின்ட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்குங்க. அதாவது இவங்க ஊரில் ஒரு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையை நம்மளோட த்ரிஷா அண்ட் சூர்யா வக்கீல் ரீதியாக ஒரு கோர்ட் ரீதியாக அதை வாதாடி எப்படி ஜெயிக்கிறாங்க அதுதான் கதை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சூர்யா 45 அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்லேயும் ஒரு கோயில் மாதிரி தான் அந்த போஸ்டரையும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதேமாரி நம்மளோட சூர்யாவும் அந்த த்ரிஷாவும் அதில் வக்கீல் ரோலில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருந்துச்சி. இதில் இது தான் கதை அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி மேக்ஸிமம் எடுக்கிற திரைப்படத்தில் ஸோ எப்பயுமே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு இது இருக்கும். ஒரு சாமியை பற்றி ஒரு கடவுளை பற்றி எப்பயுமே ஒரு 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 விஷயம் இருந்திருக்கு. அதேமாதிரி தான் சூர்யா 45லையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.